அவசரமாக ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தாங்க டக்குன்னு சிலிண்டர் காலியாகும். முன்னெல்லாம் சிலிண்டர் காலியானா வீட்டில் யாரையாச்சும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுவேன். இப்போ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் பார்த்துடலாங்க. இந்த சிலிண்டரோட மூடி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கலட்டவே வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்து மூடியில் இருக்கிற கம்பியில் விட்டு மேலே பிடிச்சி இழுத்தா ஈஸியாக கலண்டு வந்துடும். அதுக்கப்புறமா லீக்கேஜ் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்ததுன்னா வாஷர் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் எம்டி சிலிண்டர், அதாவது ஃபுல்லாக காலியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிலிண்டரில் இருக்கிற வாசரை கலட்டி புது சிலிண்டரில் மாற்றினா இந்த மாதிரி பிரச்சனை வராதுங்க. அதுக்கு மேலே எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்க்கலாம். எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் வரலன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். அதையும் மீறி லீக்கேஜ் பபிள்ஸ்னு வந்ததுன்னா நம்ம கேஸ் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சிலிண்டரை பயன்படுத்தும் போது இதில் கேஸ் இருக்கா இல்லையா, அடுத்து எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். ஒரு ஈரமான துணியை நினச்சி நம்ம சிலிண்டரை மேலேருந்து கீழே வரைக்கும் தொடச்சி விட்டுடலாங்க. இந்த ஈரம் எந்த பகுதியில் டக்குன்னு சீக்கிரமாக காயுதோ அங்கே கேஸ் இல்லைன்னு அர்த்தம். கவனக்குறைவால் சிலிண்டர் திடீர்னு தீ பிடிச்சதுன்னா பதட்டப்படாமல் பெரிய துணியோ கோணியோ தண்ணியில் நினச்சி போட்டு விட்டுறணும். ஈரம்பட்ட இடத்துல அந்த நெருப்பு தானாக அணைஞ்சிரும். கடைசியாக இன்னொரு டிப்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெகுலேட்டருக்கும் டியூபுக்கும் இடையில கூட லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த கேப்பில் ஒரு மெட்டல் ஃபுல்லாக சுற்றி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணுற கடையில் இந்த ரெகுலேட்டரை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.